நீதிமன்றத்தை கேட்கறதுக்கு ஆளே இல்ல. பாதிக்கப்பட்டவர் கழகம் ஒண்ணுதான் இருக்கு. ஏன்னா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவணங்களின் அடிப்படையில், சாட்சிகளின் அடிப்படையில் அது என்ன அப்படி போய் அவங்க பெருசா விசாரணை செஞ்சு கிழிக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு கூப்பிடும் போதே ஆண்டிப்பட்டியில நடந்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில தான் இப்ப உங்களுக்கு முன்னாடி நான் பேசுறதுக்கு வந்திருக்கிறேன். கேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் 2007 தொடங்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை பத்தி இன்னைக்கு நாட்டுல யாருக்குமே தெரியாது. ஒரு வேதனையான விஷயம், நீதிமன்றத்துக்கே தெரியாது. இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபாலோ ஆக்ட்ங்கிற இந்த சட்டம் எதுக்காக உருவாக்குனாங்க? நீதிமன்றத்தில் வழக்குகள் தேங்கி குவிந்து கிடக்கிறது. 12 காலமாக ஒவ்வொரு வழக்குகளுக்கும் கால விரயம் ஆகிறது. இதனால பொதுமக்கள் அவதிப்படுறாங்க. இதையெல்லாம் எப்படி தீர்க்கிறது? எது மாதிரியா இந்த வழக்குகளை பூரா கையாளுவது அப்படின்னு திகையாமவே நீதிமன்றம் செயல்படுது. ரொம்ப வேதனையான விஷயம் அது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் பூரா. அவ்வளவு கூட்டம் அலமோதுது. அது என்ன அப்படி போய் அவங்க பெருசா விசாரணை செஞ்சு கிழிக்கிறாங்கன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவணங்களின் அடிப்படையில், சாட்சிகளின் அடிப்படையில், இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆவணங்களின் அடிப்படையிலும் சாட்சிகளின் அடிப்படையிலும் ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றங்கள் வீணான காலத்தை தாழ்த்துவது ஏன்? எங்க பாதிக்கப்பட்டவர்கள் அந்த கேள்வி எழுப்பு. நீதிமன்றத்துக்கு, அனைத்து நீதிமன்றத்துக்கும் இந்த கேள்வியை நாங்க எழுப்புறோம், பகிரங்கமா எழுப்புறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு நீதிமன்றமும் தூங்கி வழியுது. இதுதான் உண்மை. கேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ ஆச்சு அப்படிங்கிற அந்த சட்டம் 2007 உருவாக்கிட்டாங்க. இப்ப கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நீங்களே கணக்கு பார்த்தீங்க. இத்தனை ஆண்டு காலமாக அந்த கேஸ்ல இருக்கக்கூடிய விதிகளை கூட எந்த ஒரு நீதிமன்றமும் பின்பற்றவில்லை என்பது வேதனையான விஷயம். இந்த சங்கதிகளை பத்தி நீங்க என்னைக்காவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். இந்த சட்டம் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகளை எப்படி கையாள்வது, எப்படி விசாரணை செய்வது, எப்படி நீதி வழங்குவது, எவ்வளவு காலத்திற்குள் நீதி வழங்குவது என்பதை குறித்த ஒரு சட்டமாகும். இந்த சட்டம் பிரத்யேகமா நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனா இந்த சட்டத்தை பற்றி நீதிமன்றம் வாயே திறக்கிறது இல்லை. இது ரொம்ப வேதனையான விஷயம், ரொம்ப கேவலமான விஷயம் கூட. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா நீதிமன்றத்துல நீங்க எல்லாம் போயிருப்பீங்க, நீதிமன்றத்துல அரட்டி உட்கார வைப்பாங்க. ஆனா அவங்களை கேள்வி கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது எங்களது பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் ஒரு பணிவான வேண்டுகோள். என்ன நீங்கெல்லாம் கேட்கணும். பொதுமக்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா தான் கிடைக்கும். சும்மா கேட்காம எதுவுமே கிடைக்காது. கேட்டாலே சொன்னாலும் கிடைக்கிறது இல்லை. இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ ஆக்ட்ல 4 ட்ராக் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ராக், அதுல சில வழக்குகள், அந்த வழக்குகள் 6 மாதத்திற்குள் முடிக்கப்படணும். அதே போல செகண்ட் ட்ராக் 8 மாதத்துக்குள்ள முடிக்கணும். 3வது ட்ராக், 4வது ட்ராக் 12 மாதத்துக்குள்ள, ஆக மொத்தம் 2 ஆண்டுகளுக்குள் எந்த வழக்காக இருந்தாலும் முடிக்கப்பட வேண்டும் என்பது அந்த விதி. அந்த விதியில இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நிலை சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நீதிபதி, வழக்கை விசாரிக்கின்ற ஒரு நீதிபதி அந்த வழக்கு குறித்த குறிப்புகளை எழுதணும்.
அவர் எழுதுறதுக்கு முன்னாடியே அவங்க சொல்றாங்க, அந்த டாக்கெட் சீட்டு என்று சொல்லக்கூடிய முகப்புத்தாளில் சிறப்பு மையினால் குறியீடு செய்ய வேண்டும். என்ன என்ன குறியீடு செய்யணும்? ட்ராக்கு 1, ட்ராக் 2, ட்ராக் 3, ட்ராக் 4 அப்படின்னு சொல்லி குறியீடு செய்யணும் அப்படின்னு சொல்லுது. இந்த குறைந்தபட்ச விதிமுறையை கூட இந்த நீதிமன்றங்கள் பின்பற்றவில்லை என்பது எங்களுடைய வேதனையான குரல். நாங்க இதெல்லாம் பார்வையிடுங்கன்னு சொல்றோம். ஒவ்வொருத்தையும் நீதிமன்றத்திற்கு செல்லும் போது நீங்க கேஸ் கட்ட கேளுங்க, பாருங்க, வாங்கி பாருங்க. கேஸ் கட்டு பார்க்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை. கேஸ் கட்ட போய் நீங்க பார்வையிடலாம். ஏன் தயங்குறீங்க? நீங்க போய் கேளுங்க. உங்க வழக்கு தான் அது. உங்க மேல தொடுத்திருப்பாங்க அல்லது நீங்க தொடுத்திருப்பீங்க. அது உங்க வழக்கு தான். உங்கள் வழக்கை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தயங்குவதற்கான காரணம் மட்டும்தான் எங்களுக்கே புரிய மாட்டேங்குது. நீங்க ஒவ்வொரு நாளும் போய் நீங்க தினசரி கோர்ட்ல போய் பார்க்கலாம். அதாவது அந்த நீதிமன்ற வழக்கு கோப்புகளை எடுத்து பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றமே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. உயர் நீதிமன்றமே ஒரு தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருவரும் அவரவர் வழக்குகளை பார்வையிடுவதற்கு நீதிமன்ற அனுமதியோடு பார்வையிடுவதற்கு உரிமை உள்ளது அப்படின்னு. அனுமதிக்க மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்க மனு செய்யலாம். எனக்கு அனுமதி கொடுங்க, பார்வையிடணும் அப்படின்னு. நீங்க அனுமதி கேட்டு நீங்க பார்வையிட முடியும். வழக்கோட நாட்குறிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்களா, அது ஒவ்வொரு வழக்கின் கண்ணாடி. நாட்குறிப்புங்கிறது ஒவ்வொரு வழக்கோட கண்ணாடி. அந்த கண்ணாடி மூலமா நீங்க அந்த வழக்கை பற்றிய முழுமையான சங்கதிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அந்த வழக்கு கோப்புகளை பார்வையிடுவதற்கு அந்த விஷயங்கள் உதவியா இருக்கும். நீதிமன்றத்தில் நீங்க பேசினாதான் கிடைக்கும் இதெல்லாம். இந்த ட்ராக் 1ல சொல்லக்கூடிய விஷயம் 6 மாதத்துக்குள்ள முடிக்க வேண்டிய வழக்குகள், ஜீவானம்ச வழக்குகள், இது போன்ற சிறு சிறு வழக்குகள். இந்த வழக்குகளை பூரா 6 மாதத்துக்குள்ள முடிக்கணும்ன்றாங்க. 6 மாதத்துக்குள்ள முடிஞ்சிருக்கா? எங்க ஏதாவது ஒரு வழக்குல சின்ன சின்ன வழக்குகள்லாம் முடிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்க போனா இல்லவே இல்லை. இல்லவே இல்லைங்க. நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் கேட்கணும். நம்ம தான் கேட்கணும். யாரு கேட்பா? நீதிமன்றத்தை கேட்கறதுக்கே ஆளே இல்லை. பாதிக்கப்பட்டோர் கழகம் ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் நீதிமன்றம் எந்த இடத்தில் தவறு செய்தாலும் எங்கள் பாதிக்கப்பட்டோர் கழகம் முன்னணியில் குரல் கொடுக்கும். நாங்க அதை உரத்த குரல்ல தெரிவிக்கிறோம்.